Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாரம்பரியமாகவே கிபி 712ஆம் ஆண்டு முகமது பின் காசிம் சிந்துவை கைப்பற்றிய வெற்றியையே தனது வரலாற்றின் தொடக்க புள்ளியாக பாகிஸ்தான் கருதி வந்தது. அரபு தளபதி முகமது பின் காசிம் முதல் பாகிஸ்தானியர் என்றும் போற்றி வந்தது. ஆனால் இப்போது திடீரென கிமு 2600க்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகத்தை தனது தேசிய அடையாளத்தின் முக்கிய அடித்தளமாக மாற்றி வருகிறது. பாகிஸ்தானில் உள்ள மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆகிய பகுதிகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. இதன் மூலம் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்து நாட்டின் பொருளாதாரத்தை பாகிஸ்தான் உயர்த்தியுள்ளது. 1965இல் அமெரிக்க தொல்லியல் ஆய்வாளர் ஜார்ஜ் டேல் செய்த அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தொடப்படாமலே இருந்த மொஹஞ்சதாரோவில் புதிய அகழ்வாராய்ச்சி பணிகளை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 1960ஆம் ஆண்டில் ஒரு தலைபட்சமாக கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயாது என்று இந்தியா உறுதியாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கையை சட்டவிரோதமானது என்று கண்டித்த பாகிஸ்தான் ஐநா சபையிலும் இது குறித்து பேசியதுடன் நிரந்தர நடுவர் மன்றத்திலும் புகார் கொடுத்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவுக்கு எதிராக பிலாவல் பூட்டோ, சர்தாரி மற்றும் குவாஜா ஆசிப் உள்ளிட்ட பாகிஸ்தான் தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். இதையடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் 5000 ஆண்டுகள் பழமையான மொஹஞ்சதாரோ பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை தீவிரமாக்கியுள்ளது பாகிஸ்தான். மேலும் சிந்து நதியின் பாதுகாவலர் என்ற முறையில் பாகிஸ்தானுக்கு அதன் மீது வரலாற்று சிறப்புமிக்க உரிமை உள்ளது என்று பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவரான பிலாவல் பூட்டோ சர்தாரி தெரிவித்திருந்தார். அதாவது இந்தியாவுக்கு எதிராக சிந்து நதியின் மீதான தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் சிந்து சமவெளி தொடர்பான புதிய வரலாற்று கண்ணோட்டத்தை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது. தட்சசீலம், காந்தாரம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பாரம்பரியத்தை தனது வரலாறாக சித்தரிக்கும் வகையில் அரசு ஆதரவுடைய ஆவணப்படங்கள், கருத்தரங்குகள் மற்றும் சர்வதேச தொடர்பு திட்டங்கள் ஆகியவற்றில் சிந்து சமவெளி நாகரிகத்தை தனது அடையாளமாக பாகிஸ்தான் முன்வைத்து வருகிறது. மேலும் காந்தாரத்தின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் பலுச்சிஸ்தானில் உள்ள மெஹர்கர் என்பவை சிந்து சமவெளி பகுதியான இன்றைய பாகிஸ்தானை குறிக்கிறது என்று பாகிஸ்தான் கூறி வருகிறது. இந்த ஆண்டு உலக பாரம்பரிய தின செய்தியில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி பாகிஸ்தானை சிந்து சமவெளி, மெஹர்கர் மற்றும் காந்தார நாகரிகங்களின் சங்கமமாக விவரித்திருந்தார். உடனடியாக இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய், காந்தாரா நாகரிகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மையப்பகுதி ஆப்கானிஸ்தானில்தான் அமைந்துள்ளது என்பதையும் அப்பகுதியின் பாரம்பரியத்திற்கு எந்த ஒரு நவீன நாடும் தனி உரிமை கோர முடியாது என்பதையும் தெரிவித்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக ஊடகங்களில் பாகிஸ்தானே உண்மையான மற்றும் ஒரே உண்மையான இந்தியா என்றும் வலிமை மிக்க சிந்து நதியின் வரலாற்றை மீட்டெடுத்தல் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்றும் சில பாகிஸ்தானியர்கள் பிதற்ற தொடங்கியுள்ளனர். சமீபத்தில் பாகிஸ்தானுக்கான ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் திமோதி கேன் தட்சசீலத்தை அந்த பகுதியிலும் அதற்கு அப்பாலும் உள்ள மக்கள் கலாச்சாரங்களின் கற்றல் மையம் என்றும் பாகிஸ்தானின் செழுமையான பாரம்பரியத்தின் அடையாளம் என்றும் கூறியிருந்தார். சிந்து நதி பாகிஸ்தானுக்கு சொந்தமானது, அது சுமந்து நிற்கும் வரலாறும் பாகிஸ்தானுக்கே சொந்தம் என்று கூறிய பாகிஸ்தான் வர்ணனையாளர் அக்பர் அலி ஷா, தட்சசீலம், சிந்து சமவெளி மற்றும் அந்த நதி ஆகியவையே பாகிஸ்தானின் பாரம்பரியம் என்றும் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நதியின் பாரம்பரியத்திற்கு உரிமை கோர முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக மதம், மொழி அல்லது இனம் ஆகியவற்றை கடந்து பாகிஸ்தானை ஒன்றிணைக்கும் சக்தியாக சிந்து நதியை விவரித்த ஷா, எகிப்துக்கு நைல் நதி எப்படியோ அதேபோல பாகிஸ்தானுக்கு சிந்து நதி என்று ஷா கூறியுள்ளார். உண்மையில் புவியியல் ரீதியாகவும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவில் பெரும் பகுதி இந்தியாவில்தான் அமைந்துள்ளது.
குறிப்பாக பல அறிஞர்களால் பண்டைய சரஸ்வதி நதியாக அடையாளம் காணப்பட்ட காகர் ஹக்ரா இந்தியாவில்தான் உள்ளது. சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயர் அந்த பண்டைய நாகரிகத்தின் மைய பகுதியை சரியாகவே இந்தியாவில் அமைந்திருப்பதாக காட்டுகிறது. இதன் காரணமாகவே இந்தியாவின் முன்னணி தொல்லியல் ஆய்வாளர்களும் கலாச்சார அமைச்சகமும் பழைய சிந்து சமவெளி நாகரிகம் என்ற பெயருக்கு பதிலாக சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரையே பயன்படுத்த விரும்புகின்றனர். இந்நிலையில் மொஹஞ்சதாரோவை முன்னிறுத்துவது வாதத்துக்கு ஒத்துவரலாம் மற்றும் வெளிநாடுகளில் அதற்கான அனுதாபத்தை பெற்றுத்தரலாம். ஆனால் ஒருபோதும் சிந்து நதிநீர் தொடர்பாக சட்டப்பூர்வமான உண்மையை மாற்றிவிடாது என்பதே உண்மை.